திருமூர்த்தி, ஆலியார், அமராவதி இந்த 3 டேம் இருக்கு. இந்த 3 டேமோட வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா தான். அதாவது நீர்பிடிப்பு மலை கிராமங்கள்ல தான் வேலை செஞ்சோம். என்ன காரணம்னா கீழே இருக்கக்கூடிய அந்த டேம்ல இருக்கக்கூடிய மீன் இறைச்சிகளை உணவா எடுக்கும்போது அந்த இறைச்சியை சோதிச்சு பார்க்கும்போது பூச்சிக்கொல்லிகளோட எஞ்சிய நஞ்சு அதுல இருக்குது. இந்த மீன் பாதிக்கப்பட்டிருக்கு. இது வனத்துறை ஏன் கவனத்துல எடுத்துக்கிறாங்கன்னா இந்த விஷயம் காடுகள்ல இருக்கிற பல அரிய வகையான உயிரினங்கள் பாதிக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. அப்ப நம்மளையும் பாதிக்காம இருக்கும். வனத்துறை எடுத்துட்டு போனது அந்த காடுகள் அரிய வகை உயிர் பாதிக்கப்படுது அப்படின்னு பழங்குடி மக்கள்கிட்ட போய் ரசாயன விவசாயம் பண்ணாதீங்கன்னு போது அது பிரச்சனையா மாறுது. கெமிக்கல் பண்ண வேண்டாம்னு சொன்னாதான் பிரச்சனை. இயற்கை விவசாயம் பண்ணுங்கன்னா பிரச்சனை இல்லைல்ல. தெரிஞ்சாலே அப்ப அவங்களுக்கு இயற்கை விவசாயம் பயிற்சி கொடுக்குறதுக்காக வானத்தை அணுகிருந்தாங்க. வானத்துல இருந்து என்ன அனுப்பிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு திட்டம் 1.5 ஆண்டு அங்க ஒரு 7 மலை கிராமங்கள், ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அங்க தங்கி அவங்களுக்கு இயற்கை வேளாண்மை சார்ந்த உணவு முறை, அதுக்கப்புறம் இந்த இயற்கையில காய்கறிகள் பயிர்கள் விளைவிக்கிறது இந்த பயிற்சி கொடுத்தோம்.